நாம இன்னைக்கு நம்மளோட திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த மூவியோட விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. கல்பாத்தி அசோகரம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் கூட பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, மோகன், ஜெயராம், யோகி பாபு, பிரேம்ஜி, வைபவ் இந்த மாதிரியான பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரைவிமர்சனத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வெங்கட் பிரபு சார் இப்படி பண்ணி விட்டீங்களே, இந்த படத்துக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணீங்களா? எவ்வளோ எதிர்பார்ப்போட வந்த படம் கடைசியில் இப்படி மொக்கையா போச்சு. விஜய் சார் இந்த படத்தை நடிச்சதுக்கு பேசாம நடிக்காமலே இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் விமர்சனம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பேசாமல் இந்த வீடியோவை தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா உண்மையிலேயே நான் அந்த வீடியோ போடுறது நம்மளோட விமர்சனத்தை பார்த்துட்டு தான் போய் படம் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காங்கல்ல ஆடியன்ஸு, அவங்களுக்காக மட்டும்தான். சரி, உண்மையிலே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆன உடனே வில்லன் கென்யாவில் ஒரு ட்ரெயினில் வச்சு யுரேனியத்தை கடத்திட்டு போகிறான். இந்தியாவோட சீக்ரெட் ஸ்குவாட் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய விஜயோட ஃப்ரெண்ட்ஸும் கென்யா போயிட்டு அந்த வில்லன் கிட்ட இருந்து யுரேனியத்தை கைப்பற்றிட்டு வர்றாங்க. அப்போ நடந்த ட்ரெயின் கிளாஸில் அந்த வில்லன் வந்து இறந்து போயிடுறான். அடுத்ததாக தாய்லாந்தில் ஒரு சீக்ரெட் மிஷன் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அப்போது விஜய் குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளால விஜய் தன்னோட குடும்பத்தையும் தாய்லாந்து கூட்டு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. அங்கே போயிட்டு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடியே தாய்லாந்தில் வச்சு விஜயோட பையன் இறந்து போயிடுறான். தன்னோட பையன் இறந்து போனதுனாலையும் விஜய் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிறத தாங்கிட்ட மறைச்சதுனாலையும் விஜயோட ஒய்ஃப் வந்துட்டு விஜய் விட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படியே பல வருஷங்கள் ஓடுது. அப்புறம் ஒரு நாள் ரஷ்யாவில் இந்தியன் எம்பசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சில கலவரங்கள் அங்கே வெடிக்குது. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து விஜய் வந்துட்டு ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரஷ்யா போன விஜய் வந்துட்டு அங்கே தன்னோட பையனை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னோட பையன் இறந்து போகலை அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிய வருது. உடனே தன்னோட பையனை கூப்பிட்டு விஜய் வந்துட்டு இந்தியா வந்துடுறாரு. அதுக்கப்புறமா விஜயோட ஏஜென்ட்டில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா விஜயோட பையன் தான் பண்ணுறான். எதுக்காக விஜயோட பையன் விஜயோட ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணணும், கடைசியாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணுறது யார் அப்படிங்கிறத விஜய் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. அடுத்ததான் இந்த படத்தோட பாசிட்டிவ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதலாவதா வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன். எப்படி தலை அஜித்க்கு ஒரு மங்காத்தாவை கொடுத்தாரோ அதே மாதிரி தளபதிக்கு கோட் அப்படிங்கிற மூவியை கொடுத்துருக்காரு. இந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு இந்த படத்தை அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவதா விஜய் சார் அவர்களுடைய நடிப்பு. படம் முழுக்க நின்று பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு படத்துலையாவது வில்லனாக நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்கும். அந்த ஆசை தளபதி அவர்களுக்கு இந்த படத்துல நிறைவேறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல ஹீரோ மற்றும் வில்லன் ரெண்டு ரோலையுமே விஜய் சார் பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த வில்லனா வரக்கூடிய மகன் கேரக்டருக்கு அவர் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்குற எல்லாருக்குமே தெளிவா தெரியுது. மூணாவதா அந்த படத்துல வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சி. இது வந்துட்டு சென்னையில உள்ள சேப்பாக் ஸ்டேடியம்ல வச்சு எடுத்திருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் காட்சி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் காட்சியில ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருக்காரு டைரக்டர். இந்த கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் இல்லை, படத்தில் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அடுத்து என்னன்னு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு இந்த படம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கிளைமேக்ஸ் காட்சியில தலையை பத்தியும் டைரக்டர் பேசியிருக்காரு. தலைன்னு உடனே தலை தோனியா தலை அஜித்தா அப்படின்னு சொல்லிட்டு தலை ரசிகர்களுக்குள்ள போட்டி வரலாம். ரெண்டு தலையை பத்தியுமே பேசியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா தலை ரசிகர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நாலாவதா இந்த படத்தோட டிஏஜினிங் எஃபெக்ட். குறிப்பா முதல்ல போஸ்ட் ரிலீஸ் பண்ணப்ப கூட பையன் கேரக்டர் ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தது. ஆனா படம் பார்க்கையில அப்படி எதுவுமே தரல. அதுக்கப்புறமா டீம் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல. அந்த பையன் கேரக்டரை அவ்வளோ அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அஞ்சாவதா இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்கள். இந்த படத்துல எக்கச்சக்க கேரக்டர்களை நடிக்க வச்சிருக்காரு டைரக்டர். எந்த ஒரு கேரக்டரும் வந்தோம் ஃபேஸ காமிச்சோம் போனோம் அப்படின்னு இல்லாம படம் பார்க்குற ஆடியன்ஸோட மனசுல ஒவ்வொரு கேரக்டரையும் பதிய வைக்கிற அளவுக்கு இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காரு டைரக்டர். ஆறாவதா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கு. முதல்ல இந்த விசில் போடு பாடல் வந்தப்ப கூட இந்த பாட்டுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணல, வேற யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டு ரிலீஸ் ஆனப்போ அதுல இருந்த மியூசிக்கும் படத்துல அந்த பாட்டு வர்றப்போ அதுல இருந்த மியூசிக்கும் டோட்டலா வேறையா இருந்தது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸா அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபு கூட இந்த பாட்டை வந்து நீங்க
ஆடியோவில் கேட்குறதுக்கும் திரையில் கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. அது உண்மையாகவே வந்துட்டு இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் தான் வந்துட்டு இந்த படத்தையே தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக விஜய் சாருக்கு அவரோட இண்டஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு ஒரு பிஜிஎம்னா பெஸ்ட் பிஜிஎம்மாக வந்துட்டு இந்த படத்தோட பிஜிஎம் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜய் சாருக்கு ஒரு பெஸ்ட்டான பிஜிஎம் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சார், இந்த படத்துல என்னென்னலாம் மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதலாவதா இந்த படத்தோட வில்லன் கேரக்டர். எப்பவுமே ஒரு படம் வந்துட்டு பெரிய லெவல்ல ஹிட் ஆகணும்னா அந்த படத்தோட வில்லன் கேரக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அந்த படத்தோட ஹீரோவை ஒரு மாசா காட்ட முடியும். ஆனா இந்த படத்துல வரக்கூடிய வில்லனா நடிச்சிருக்கிற மோகன் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடயே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் விஜயை டீல் பண்றப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டை டீல் பண்ற மாதிரியே ஆடியன்ஸ்க்கெல்லாம் கன்வே ஆகுது. ஆனா உண்மையிலே இந்த படத்துல இவர் தான் மெயின் வில்லனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. படத்தை மைனூட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் மெயின் வில்லன் வேற ஒரு ஆள் அப்படிங்கிறது. ரெண்டாவது அந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தோட லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்குது. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மற்றபடி வேற எங்கேயுமே சளைப்பு தட்டுப்படலை. படம் முழுக்க முழுக்க விறுவிறுப்பா தான் போயிட்டு இருக்கு. மூணாவது அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட், இதுல ரொம்ப கோட்டை விட்டுருக்காங்க. படம் பார்க்குறப்ப அங்கங்க அப்பட்டமா தெரியுது. ஒரு மாஸ் ஹீரோவான படம் இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்துல எதுக்கு வந்துட்டு இப்படி விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ல கோட்டை விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை படத்தை வந்து குயிக்காகவே ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் கொடுக்கலையா என்னங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்துட்டு படம் தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த படத்திலேயே ஊறிப்போன ரசிகர்களாலெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் மொத்தமாக உட்காந்து பாப்கார்ன் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரசித்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த கோட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்ன நேர்களே, நாம இது வரைக்கும் நம்மளோட வீடியோவில் கோட் மூவியோட திரை விமர்சனத்தை பற்றி பார்த்தோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு படத்தின் திரை விமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.